தனுசு ராசி நேயர்களே, இந்த 2024 தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? இதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இல்லையா? தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வருமானம் வந்தது, வீண் செலவினங்கள் ஏற்பட்டு இருக்கும். அடுத்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தெய்வ கடாசம் ஏற்படும், தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும். அப்படின்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா அந்த வேலை நம்ம செய்யலினா கூட போகலினா கூட அந்த வேலை நடக்கும். வீண் விரயங்கள் ஏற்படும். பொதுவாக வீண் விரயம் அப்படின்னா நம்மளே ஆசைப்பட்டு எதையாவது வாங்கி வைப்போம், தேவையே இருக்காது, பரவாயில்லவா அப்படின்னு வாங்கிக்குவோம். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத செலவு. அதை விட நம்ம மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா மனைவிக்கு ஆசை இருக்கும், அந்த ஊருக்கு போகலாம் இந்த ஊருக்கு போகலான்ட்டு கூட்டிகிட்டு போவீங்க. அதனால தேவையில்லாத செலவு, வீண் விரயம் ஏற்படும். இப்படி உங்களுக்கு விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இதில் புண்ணிய தீர்த்தங்களுக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும். கோயில் குளத்துக்கெல்லாம் போனீங்கன்னா புண்ணியம் கிடைக்கும். கோயில் குளத்துக்கு போகாமல் சும்மா ஓட சுற்றிங்கன்னா வீண் செலவாகும். அது என்ன கோயிலுக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடவுள் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை குறையும். இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனை கூடும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் 8க்குடைய சந்திர பகவான் இருக்கிறார். ஒரு வருஷத்தில் மாறக்கூடிய நேரத்தை தான் நம்ம நமக்கான ராசின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது 8க்குடைய சந்திரன் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது எப்படின்னு நம்ம முன்கூட்டியே யோசனை பண்ணிக்கணும். அது சிறப்பு. சரி, ஆனால் 9ல் சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் மின்சார சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, கலை சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் இந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம். அதே மாதிரி ஸ்டேஷ்னரி வச்சுருக்கிறவங்களுக்கு, நகைக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு இந்த வருஷத்தில் அட்டகாசமான வியாபாரம் சிறப்பாக இருக்கும். சரி, 2க்குடைய சனி பகவான் 3ஆம் வீட்டுக்கு போயிட்டார். எப்படி இருக்கும் அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த உங்களுக்கு 7.5 சனி முழுவதுமாக விட்டுடுச்சுன்னு சந்தோஷப்படலாம். அப்படி சந்தோஷப்படும்போது இந்த கடந்த வருடங்களை 7.5 வருஷம் 8 வருஷமாக உங்களுக்கு நிறைய சிரமத்தை கொடுத்துருப்பார், நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பார். இதெல்லாம் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் முறையில் நல்ல லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துக்கு சனி பகவான் போயிருக்கிறார். குரு வேறு உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், மனசில் தொந்தரவு வராது, உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடியெல்லாம் தீரும், சிரமமில்லாத வாழ்க்கை. அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் 80லேருந்து 90% சிறப்பாக இருக்கும். இந்த 90% சிறப்பாக இருக்குன்னாவே போதுமானது. ஏன்னா 50க்கு 50 வந்தால் தான் கொஞ்சம் சிரமமே தவிர 80-90லாம் நல்ல வாழ்க்கை, நல்ல நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏற்ப அப்படின்னு சொன்னால் எதையும் இறைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற இப்போ ஒரு நிறையா தொட்டி நிறையா தண்ணி வச்சுருக்கோம்னா அதை இறைச்சி விடக்கூடாது. ஏற்ப அதை வாங்கினா ஏற்பது, இதை வாங்கினா ஏற்பதுன்னு கேட்டால் இதெல்லாம் ஏற்பது அல்ல, இதெல்லாம் செலவுக்குரியது. ஆக மனைவிட்டு சொல்லும்போது இந்த வருஷம் நம்ம சுக்கனமாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி விவசாயிகளை பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தனுசு ராசி உள்ள விவசாயிகள் ஏதாவது நல்ல வளர்ந்து வரக்கூடிய பயிராக அதாவது குறுகிய பயிர் அப்படின்னு பார்த்து ஒரு 60 நாள் ஒரு 50 நாள் விளையக்கூடிய பயிராக பார்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பூ வியாபாரம், பூச்செடி வச்சுருக்கக்கூடிய விவசாயியாக இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல கணிசமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிற மாதிரி பூ வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ராசியில் பார்க்கும்போது 5ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால பூ சிறப்பாக விளையும் அப்படின்னு சொல்லும்போது பூவின் மூலமாக நீங்கள் பல லட்சத்தை பார்க்கலாம். அவங்கவுங்க போடக்கூடிய இப்போ தக்காளி எப்படி விலை ஏறி சட்டுன்னு சில கோடீஸ்வரராங்க, அதாவது நடுத்தர வியாபாரியாக இருந்தாலும்
அல்லது விதைச்சவனாக இருந்தாலும் எப்படி லாபத்தை அதிகம் செலுத்தினாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு 2024 பூ வியாபாரம் அமோகமாக இருக்கும். அந்த பூ உங்களுக்கு நல்ல லாபத்தையும் சிறப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதார மேன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமணம் ஆகாத ஆண் பெண்ணுக்கு வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பாக சித்திரை மாதம், அதாவது மே ஜூனுக்குள்ளே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. வரன் அமைவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஆக இதுக்குள்ளே நீங்கள் அதை செட் பண்ணிங்கன்னா, வரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக செட் ஆகும். குறையில்லாத வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மன வாழ்க்கை சிறப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். வாழ்க்கையில் குறைபாடு இருக்காது. அதுமாதிரி சரி, இப்போ எதாவது இடம் வாங்கலாமா? கண்டிப்பாக இடம் வாங்கலாம், நகை வாங்கலாம். நகை வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆக நகையை வாங்கி வைக்கிறது ஒரு சேமிப்பு மட்டுமல்ல, பாதுகாப்பும் கூட நம்ம வாழ்க்கைக்கு. ஆகவே இந்த வருடத்தில் நகை வாங்கி சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் இன்னும் சிறப்பு நல்லா இருக்கும், தீமை இல்லாமல் வீண் செலவு இல்லாமல் சிறப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாகத்தான் உங்களுக்கு சகல விதமான பாக்கியமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலைன்னா அப்படியே லைட்டாக நமக்கு தோய்வு வரும். ஆக குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, இது மெயின். அதுக்கு அடுத்து வேறு எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சால் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகர் அருள்பாலிப்பார். திருத்தணி முருகனை வழிபாடு செய்யலாம், சுவாமிமலை முருகனை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த 2 முருகனை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ஞானம் சிறப்பாக இருக்கும். எந்த சமயத்தில் எதை செஞ்சால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் செல்வம் கிடைக்காத சில பேர்களை பெறுவதற்கு நீங்கள் திருத்தணி முருகனை வழிபாடு செய்யலாம். இந்த திருத்தணி முருகனை வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு இந்த கிடைக்காத பேர்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பற்பல விஷயங்கள் சிறு சிறு தவறு செஞ்சுருப்பீங்க நீங்கள். ஏன்னா தவறை செஞ்சுட்டு நாங்கள் செய்யவே இல்லைங்கிற மாதிரி பல நேரங்களில் நடிச்சிருப்பீங்க, நடிச்சு தான் இருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பொதுவாக குரு பகவான் 4 இருக்கும்போது 5 இருக்கும்போது நடிப்பில் உங்களை மிஞ்சறதுக்கு ஆள் இல்லைங்கிற அந்த மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நல்ல பொன்பொருளை சேர்க்கை ஏற்படும். தொழில் நல்லா இருக்குது. நல்லா நீங்கள் உந்தி வேலை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் பல கோடிகளை சம்பாதிக்கலாம் அப்படின்னு உறுதியாக சொல்லப்போ அவங்க தொழிலுக்கு ஏற்ப நான் சொல்கிறது. இப்போ நீங்கள் எந்த வேலை செய்யணும், இப்போ நில வியாபாரம் பண்ணுறவங்க சில கோடிகளை சம்பாதிக்கலாம். அதே மாதிரி காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க சில 100களை அதிகமாக சம்பாதிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பல இந்த தரகு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தினசரி ஒரு 5000 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு அதற்கான தொழில்முறை அமைப்பாக இருக்கும். சரி, அரசியல் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா மீடியமாக இருக்கும், பிரச்சனை கிடையாது. மீடியமாக நீங்கள் வெற்றி பெறலாம், அந்த வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளலாம். வாழ்க்கை உயர்வு என்பது உங்களுடைய உன்னதமான வேலையிலும் நடத்தியிலும் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மனசில் கடுகு அளவு கூட வஞ்சனை இல்லாமல் செய்யுங்க. கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். 10ல் கேது பகவான் இருக்கிறார். அதனால் நடக்காத விஷயத்தையும் தெரியாத விஷயத்தையும் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடிய நல்ல டெக்னிக் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்காக இந்த டெக்னிக்கை கையகப்படுத்தி இந்த டெக்னிக்கை நீங்கள் உள்வாங்கி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்பமாக அமையக்கூடிய ஆண்டாக இருக்கும். சிறப்போ சிறப்பு.